travailler c'est bien, bien mieux qu'être mal accompagné, pas vrai? ஸோ இந்த ஒரு பாடல் கடந்த சில நாட்களாகவே இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல ரொம்ப அதிகமாகவே ஷேர் செய்யப்பட்டு இருக்கு. இந்த பாடலுக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. ஆனாலுமே இதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. சிலருக்கு இது ஒரு வகையான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கறதா சொல்றாங்க. ஒரு சிலருக்கு இது மனசுல ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் உருவாக்குறதா சில பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி சில பாடல்களை நம்ம கேட்கும்போது அந்த மொழிகளையும் தாண்டி அது நமக்கு சந்தோஷத்தை தருது. ஆனா இந்த பாட்டுக்குள்ள ஒரு குழந்தையோட உடஞ்ச மனசு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த பாப்பா உட்டை சாங் அந்த மாதிரி ஒரு சாங் தான். பாப்பா உட்டை இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இது ஒரு பிரெஞ்சு வார்த்தை. இதோட அர்த்தம் என்னன்னா, அப்பா நீங்க எங்க, டேட் வேர் ஆர் யூ அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு கேள்வி ஒரு குழந்தையோட வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு கேள்வி. ஸோ இந்த பாட்டுல இப்படி வித்தியாசமா என்ன இருக்கு, அந்த லிரிக்ஸ்க்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரோமே அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட வாழ்க்கையில நடந்த உண்மையான கதை தான் இதுல லிரிக்ஸா வருது. யார் இந்த ஸ்ட்ரோமே? இந்த பாடலை பாடினது அந்த பையன் தான். அந்த பையனோட உண்மையான பேரு பால் வேன் ஹேவர். இந்த பையன் தன்னோட சின்ன வயசுலேயே தன்னோட அப்பாவை இழந்த பையன். 1994 நடந்த ருவாண்டா இனப்படுகொலையில ஸ்ட்ரோமேயோட அப்பா கொல்லப்படுறார். இன்னைக்கு இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இனப்படுகொலைன்னா என்ன, அது ஒரு எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம், அதில் எவ்வளோ பேர் தங்களோட குடும்பத்தையும் அப்பா அம்மா மனைவி அப்படின்னு எல்லாருமே இழந்திருக்காங்கன்னு யாருக்குமே புரியறது இல்லை. ஜெர்மனியில் ஹிட்லர் இப்படிதான் ஜீவ்ஸ் மொத்தமாக எல்லாருமே அழிச்சாங்க. இலங்கையில் தமிழர்கள் இப்படிதான் நிறைய பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த மாதிரி ருவாண்டா இனப்படுகொலையில ஸ்ட்ரோமேயோட அப்பா கொல்லப்படுறார். ஆனால் அவங்க அப்பா இறந்தப்போ ஸ்ட்ரோமேக்கு தன்னோட அப்பா கொல்லப்பட்டதோ இறந்ததோ தெரியாது. தன்னோட அப்பா எங்கேயோ உலகத்துல ஒரு மூலையில உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கார், என்னை பார்க்க அவர் வரல, ஆனா எங்கேயோ அவர் உயிரோட தான் இருக்காருன்னு நம்பிட்டு இருந்தார். ஆனா உண்மை என்னன்னா, அவர் உயிரோட இல்லை. இந்த உண்மை ரொம்ப கொடூரமானது. ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு பையனுக்கு தன்னோட அப்பா இறந்துட்டார், அவர் திரும்ப வரவே போறது இல்லைன்னு தெரியுது. எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பாப்பா உட்டைங்கிற சாங் ஒரு பெரியவங்களோட பாடல் இல்லை, இது ஒரு குழந்தையோட கேள்வி. இந்த சாங்ல வர வரிகள் எதை சொல்லுதுன்னா, ஏன் எனக்கு மட்டும் அப்பா இல்லை, ஏன் மற்ற குழந்தைங்களுக்கு அப்பா இருக்காங்க, என்கிட்ட அன்பு காட்டுறதுக்கோ என்னை பாத்துக்கிறதுக்கு ஏன் என்னோட அப்பா இல்லை, ஏன் என்னோட அம்மா மட்டும் எல்லா வேலையும் செய்யறாங்க, ஏன் என்னோட இந்த கேள்விகளுக்கு எந்த பதிலுமே கிடைக்கலங்கிற ஒரு குழந்தையோட குமுறல். இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, சில நேரங்கள்ல மரணம் கொடுக்குற வழியை விட நம்மளோட கேள்விக்கு பதில் கிடைக்காததுதான் மிகப்பெரிய வழியா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லயும் யூடியூப்ஸ்லயும் அதிகமா கேட்குற இந்த சாங் ஒரு மாடிஃபைடு வெர்ஷன். இந்த பாட்டோட ஒரிஜினல் வெர்ஷன் மியூசிக் வீடியோ யூடியூப்ல இருக்கும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா சோமேங்கிற அந்த பையனும் தன்னோட அப்பா கேரக்டரா அந்த பையனே எந்த ஒரு அசைவும் இல்லாம எந்த ஒரு உயிரும் இல்லாத ஒரு பொம்மை மாதிரி நடிச்சிருப்பாங்க. இந்த வீடியோல அந்த அப்பா கேரக்டர் பேச மாட்டார், தன்னோட பையன் கேட்குற கேள்விகளுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டார், அசையாம ஒரே இடத்துல அப்படியே இருப்பார். தன்கிட்ட பாசமா வர குழந்தைகிட்ட எந்த ஒரு பாசமும் காட்ட மாட்டார், ஒரு கட்டி பிடிக்கிறதோ ஒரு அரவணைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே அவர்கிட்ட இருக்காது. இது ஒரு ஆழ்ந்த கருத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பாடல் முழுக்க ஒரு அப்பா இல்லாம ஒரு பையன் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சொசைட்டில ஒரு குழந்தை ஒரு அப்பாவோட சப்போர்ட் இல்லாம ஒரு அப்பாவோட என்கரேஜ்மெண்ட் இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தனக்கு ஏற்படுற கேள்விகளை அப்பா கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற குழந்தைங்க அப்பா இல்லாத காரணத்தினால் படுற வழியை இந்த வீடியோல நல்லாவே பார்க்க முடியும். ஸோ இது அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற நிறைய பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு பிசிக்கலா அவைலபிளா இருந்தாலுமே எமோஷனலா அவைலபிளா இல்லை. தன் குழந்தைகள் கேட்குற கேள்விகளுக்கு ஒரு சரியான பதிலோ இல்லை அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறது இல்லை. நிறைய பெற்றோர்கள் வேலைன்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவங்களுக்கு இந்த வாழ்க்கையை பற்றின ஒரு புரிதலை ஏற்படுத்தாம வேலைகள்லேயே கவனம் அதிகமாக செலுத்துறதுனால இந்த மாதிரி குழந்தைகள் அப்பா அம்மாவோட பாசம் இல்லாமலே ஒரு ஏக்கத்தோடையே உலகத்துல வளர்றாங்க. இந்த சாங் கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் உருவாகிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா, இது ஸ்ட்ரோமேயோட கதை மட்டும் இல்லை, இது அப்பாவை இழந்து வாழ்ற எல்லா குழந்தைகளோட குரல். இந்த மாதிரி போர்லையும் ஆக்சிடென்ட்லையும் இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சடனா இறந்து போயிட்டு சின்ன வயசுல இருந்தே ஒரு அப்பாவோட சப்போர்ட் இல்லாம தனிமையில வாடி வளர்ற குழந்தைகளோட குரல். என்னோட அப்பா சின்ன வயசுல ஏன் என்கிட்ட இல்லை, அவர் ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாருன்னு கேட்குற சின்ன குழந்தைங்களோட குரல். ஸோ யூடியூப்ல இருக்கிற இந்த வீடியோவை நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க. அப்பா இல்லாம வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வளர்ற குழந்தைகள் படுற கஷ்டத்தை இது மூலியமா ஓரளவுக்காச்சும் புரிஞ்சுக்க முடியும். இவங்க வாழ்க்கையில அப்படி என்னதான் தப்பு செஞ்சாங்க, எதுக்கு இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கணும். நம்ம ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம், ஓரளவுக்கு நமக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் தேவையில்லை. ஆனா சின்ன வயசுல எது தப்பு எது கரெக்ட், உலகத்தோட இயல்பு என்ன, வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றது, ஒரு விஷயத்த எப்படி அணுகிறது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கூட இருந்து தோள் கொடுத்து தட்டி கொடுக்கறதுக்கு கூட அப்பா இல்லாம வளர குழந்தைங்களோட கதை. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க இந்த சாங் கேட்கும்போது இது ஒரு வைபிங்கான சாங்கோ மோட்டிவேஷனலான சாங்கோ மட்டும் இல்லை, தன்னோட கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைங்களோட அழைப்பு தான் அது. இது ஒரு மோட்டிவேஷனல் சாங்கோ இல்லை ரொம்ப ஒரு வைபிங்கான சாங்கோ கிடையாது.
அப்பா நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடைக்காம தவிச்சிட்டு இருக்க பல குழந்தைங்களோட கேள்விதான் அது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ருவாண்டா ஜினோசைடை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ருவாண்டாங்கிறது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு சின்ன நாடு. 1994 இந்த ருவாண்டாவில் நடத்தப்பட்ட இனப்படுகொலையில் பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படுறாங்க. இது கிட்டத்தட்ட 100 நாள் நடந்துச்சு. இது வெறும் இனப்படுகொலை மட்டும் இல்லை, இது ஒரு நாடே அழிஞ்ச கதை. இந்த 100 நாளில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டாங்க. இது ஒரு போரோ, இது ஒரு யுத்தமோ இல்லை, இது ஒரு இனப்படுகொலை. இந்த ருவாண்டால 2 மேஜர் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஒன்று குட்டு, இன்னொன்று டுட்சி. இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளுமே ஒரே மொழி பேசக்கூடியவங்க தான், ஒரே கலாச்சாரம் உள்ளவங்க தான், ஒரே நாட்டில் வாழ்றவங்க தான். ஆனால் இந்த 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் பவர், யார் மேலே, நான் மேலேயா நீ கீழையா, யார் இந்த நாட்டை ரூல் பண்ணுறது, உன்னை விட நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற இந்த போட்டியும் பொறாமையும் வந்ததுனால இந்த 2 குரூப் ஆஃப் மக்களும் அப்படியே பிரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவினை பிற்காலத்துல அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பா உருவாச்சு. அந்த வெறுப்பு பின்னால ஒரு இனப்படுகொலையிலையும் திரும்பிடுது. 1994 ஏப்ரல் 6 அன்னைக்கு இந்த ருவாண்டா நாட்டோட பிரசிடென்ட்டோட விமானம் விபத்துக்குள்ளாச்சு. அதுல அவர் இறந்து போயிட்டார். இந்த விபத்துக்கு காரணம் இந்த துட்சிஸ் இன மக்கள் தான் சொல்லி அவங்க மேல பழிய போட்டு அந்த இன மக்கள் மீது பல கொலைகள் நடத்தப்பட்டது. இந்த பிரசிடென்ட்டோட விமான விபத்தானது எப்படின்னு யாருக்குமே தெரியல. இது ஆக்சிடென்ட் தானே பல பேர் சொல்றாங்க. ஆனா இதுக்கு காரணம் இந்த துட்சிஸ் இன மக்கள் தான். இவங்க தான் பிளான் பண்ணி அவரை கொண்டுட்டாங்கன்னு அவங்க மேல பழிய போட்டு இந்த இனத்தை சேர்ந்த யாருமே உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு அந்த இனத்தை சேர்ந்த மொத்த மக்களையுமே கொலை செய்யறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் துணிஞ்சாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களோட வீடுகளுக்குள்ள திடீர்னு புகுந்து மக்களை ரோட்டுக்கு தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து கொடூரமா கொல்றாங்க. மேலும் இவங்க குழந்தைங்க, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்கன்னு வித்தியாசமே பார்க்காம எல்லாரையுமே அங்கேயே கொல்றாங்க. இதுல இந்த கொலை செய்யப்பட்டவங்க யார் கையினால கொல்லப்படுறாங்கன்னா, தனக்கு ரொம்ப நாளாக பழக்கப்பட்ட அந்த வேறு இனத்தை சேர்ந்தவங்களாலேயே கொல்லப்படுறாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியில் பல இனத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருக்கும், பல மதத்தை சேர்ந்தவங்களும் ஒன்றா இருக்கும். ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னு வரும்போது, ஒரு பழக்கம் ஏற்படும் போது நம்ம இந்த பிரிவினைகளெல்லாம் இல்லாமல், நீ என்னோட ஃப்ரெண்டு, நீ எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ யாராக இருந்தாலும் சரி, ஈவன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் தான் எல்லாம் பழகுறாங்க. இந்த ஒரு இனவெறி, இந்த ஒரு மாப் மென்டாலிட்டி, உன் குரூப்பை விட என் குரூப் தான் உயர்ந்தது அப்படிங்கிற இந்த ஒரு மாப் மென்டாலிட்டி, இனவெறி வந்த உடனே இவ்வளோ நாள் இருந்த அந்த உறவையும் மதிக்காம, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் பொருட்படுத்தாம அவங்களையே கொலை செய்ய தூண்டுச்சு. இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இறந்ததுக்கு அப்புறமா என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்தாங்க? இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ யுனைடெட் நேஷன்ஸ் இருந்துச்சு, வேர்ல்டில் இருக்கிற சுப்ரீம் பவர்ஸ்னு சொல்லக்கூடிய பல நாடுகளின் அதிகாரிகள் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சுமே ஹெல்ப்புக்கு யாருமே வரல. யாருமே ஒரு இன்டர்வென்ட் பண்ணி இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவோம், இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கேட்டு அதை சுமூகமா முடிப்போம்னு யாருமே இன்டர்வென்ட் பண்ணல. எல்லாரும் ஜஸ்ட் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. 100 நாளா இதை தொடர்ந்து நடந்து 100 நாள் கழிச்சு தான் இந்த இனப்படுகொலை முடிஞ்சது. ஸோ இந்த இனப்படுகொலையில தான் இந்த பாப்பாட்டை பாடலை பாடிய ஸ்டோமேங்கிறவரோட அப்பாவும் கொலை செய்யப்படுறார். ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்தப்போ ஸ்டோமேக்கு ஒரு இனப்படுகொலைன்னா இல்லை, ஏன் இந்த மாதிரி ஒரு இனத்தை சேர்ந்தவங்க இன்னொரு இனத்தை கொள்றாங்கிற எந்த ஒரு புரிதலும் இல்லாத, ஒரு மெச்சூரிட்டி இல்லாத வயசு, இந்த விஷயம் எதுவுமே தெரியாம தான் ஸ்டோமே வளர்க்கப்படுறார். அவருக்கு பின் நாட்கள்ல தான் தன்னுடைய அப்பா எப்படி இறந்தார், எதற்காக இறந்தார், அவர் உயிரோடையே இல்லைங்கிறதே தெரிய வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு இனப்படுகொலையினால தன்னுடைய அப்பா இறந்துட்டார், அவர் திரும்ப வரப்போறதே இல்லைங்கிற வழிதான் அவரை இந்த பப்போட்டை சாங் பாட தோன்றுச்சு. இந்த இனப்படுகொலை நமக்கு என்ன சொல்லலாம்? ஒரு இனமா இருந்தாலும் சரி, ஒரு மதமா இருந்தாலும் சரி, அரசியல் சார்பாக இருந்தாலும் சரி, இல்லை தனக்கு பிடிச்ச நடிகர்கள், நான் இவர் ஃபேன், எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் தான் பெருசு அப்படிங்கிற பேர்லையோ, தன்னுடைய சக மக்கள் மேலேயும் தன்னுடைய நண்பர்கள் கிட்டையும் இந்த காரணமா வச்சு ஒரு பிரிவினை உண்டாகுது, அது மக்களுக்குள்ள வெறுப்பை ஏற்படுத்துதுன்னா அதோட முடிவு இந்த மாதிரி இனப்படுகொலையில போய் முடியலாம். இந்த மாதிரி ஹிஸ்டரியில பல இனப்படுகொலைகள் நடந்திருக்கு. இது எல்லாமே நமக்கு ஒரு வார்னிங். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிறவங்களாம் படிக்காதவங்கன்னு பார்த்தா நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் எஜுகேட்டடாக தான் இருக்காங்க. பட் இருந்துமே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்குள்ள இந்த இனவாதம், மதவாதம் போன்ற கருத்துக்கள்லாம் திணிக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசுல இருந்தே ஒரு குழந்தை எந்த விஷயத்தை கேட்டு வளருதோ அந்த விஷயம் தான் உண்மைன்னு கண்ணை மூடிட்டு நம்புவாங்க. இப்போ சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ஆக்டரை பிடிக்கும், அவரை பத்தி யார் எந்த தப்பு சொன்னாலுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லது பண்றார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நான் வளர்ந்துருப்பேன். ஆனா ஃபியூச்சர்ல அவர் ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதை அவர் தான் பண்ணாருன்னு எனக்கே தெரிஞ்சதுன்னா அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் என்னோட ஒரு ஐடலா இருந்தா கூட தப்பு பண்றாங்கன்னா அந்த தப்பை நம்ம சுட்டி காட்டணும். நீங்க பண்றது தப்பு, இந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நீங்க அதை எதிர்த்து பேசணும். இப்போ பிளைண்டா உங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவர் செய்யற தப்பையுமே சப்போர்ட் பண்றது கடைசியில இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தான் முடியும். அண்ட் இந்த மாதிரி பல ஸ்மால் குரூப்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ்குள்ளேயும் பல ரிலீஜன்ஸ்லையுமே நிறைய டிஃபெக்ட்ஸ் இருக்கு.
ரிஃபெக்ட்ஸ்னு நான் எதை சொல்றேன்னா, இந்த மதம் இனம்லாம் உருவாக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட காலத்துல அவங்களுக்கு இருந்த புரிதலின்படியும் அப்ப அவங்க கரெக்டா நினைச்ச விஷயங்கள் படியும் சில கோட்பாடுகளை வச்சிருப்பாங்க. அது இந்த காலத்துக்கு அப்ளை ஆகுமானா ஆகாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி சதி அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இந்தியாவில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. தன்னுடைய கணவன் இறந்துட்டா மனைவியும் கூடயே சேர்ந்து இறக்கணும், உடன்கட்டை ஏறுதல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கணவன் இறந்துட்டா மனைவி மறுமணம் செய்துக்க கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஒரு ஆண் பார்த்தீங்கன்னா, அவன் எத்தனை மேரேஜ் வேணாலும் பண்ணிக்கலாம். அவனோட மனைவி இறந்துட்டாங்கன்னா அவன் புதுசா இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சில வழக்கங்கள்லாம் நடைமுறையில இருந்துச்சு. பின்னாட்கள்ல இதெல்லாம் தவறு புரிய வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேன் பண்ணணும்னு ஒரு புரிதல் வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஸ்டாப் செய்யப்பட்டது. ஆனா இன்னுமே சில மக்கள் இது எங்களோட பண்பாடு, இது எங்களோட கலாச்சாரம், இது நாங்க பரம்பரையா ஃபாலோ பண்ற பிரின்சிபல்ஸ்னு சொல்லிட்டு பல தவறான விஷயங்களை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற பல தவறுகளை நாம தான் ஆராய்ஞ்சு எது கரெக்டு எது தப்பு, இந்த விஷயத்த நம்ம பிளைண்டா ஃபாலோ பண்ணலாமா, இல்லை நம்ம இதை எதிர்த்து ஏன் இப்படி பண்றீங்க, இந்த விஷயம் தப்பானதாச்சு அப்படின்னு கேள்வி கேட்குறோமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. பல மக்கள்லாம் கேள்வி கேட்கறதுக்கு எதுக்கு பயப்படுறாங்கன்னா, நம்மளை பிளேம் பண்ணிடுவாங்க, நம்மள அந்த குரூப் ஆஃப் பீப்புள் நமக்கு எதிரானவனு ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்ற ஒரு பயத்திலேயே இதெல்லாம் கேள்வி கேட்காமலே இருக்காங்க. ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையுமே நிறைய பேர் அவங்களோட ஓன் ரிலீஜன்ஸ்லேயே இருக்கிற பிரச்சனைகள்லாம் என்கிட்ட சுட்டி காட்டியிருக்காங்க. அதை பற்றி உங்க வீட்டில் நீ பேசியிருக்கியா கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி அவங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் இல்லாதவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்க காலேஜுக்கு அனுப்பிச்சதே தப்பு, நீ காலேஜுக்கு போய் தான் இந்த மாதிரி கெட்டு போயிட்ட, உன்னை யாரோ நல்லா பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு படிச்சு ஒரு விஷயம் தப்பா இருக்கு, இந்த விஷயம் தப்பா இருக்கு, இதை ஏன் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு கேட்கறவனுக்கு நல்லா படிச்ச ஒரு பையன் ஏன் இப்படி சொல்றான், உண்மையிலே அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, ஒரு தப்பு இருக்கான்னு ஆராயாம நீ படிச்சதுனாலதான் இந்த மாதிரி நீ கேள்வி கேட்கற, அதனால இதுக்கப்புறம் வரவங்களை நான் படிக்க விட மாட்டேன் அப்படின்லாம் பதில் சொல்லியிருக்கேன். நீ படிச்சதுனாலதான் இந்த மாதிரி நம்ம மதத்தை எதிர்த்து நீ கேள்வி கேட்குற, ஸோ உனக்கு அப்புறம் வரவனோட தம்பிகளை தான் நான் காலேஜ் படிக்க அனுப்ப மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி கம்யூனிட்டிஸ்ல இருக்கிற அந்த தவறுகளை திருத்தாம அந்த தவறுகளை சுட்டி காட்டுற மக்களை நான் படிக்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றது முட்டாள்தனத்தின் உச்சம். பல கம்யூனிட்டிஸ் அண்ட் ரிலீஜன்ஸ்ல இந்த மாதிரி பல தவறுகள் இருக்கு. அந்த தவறுகளை மக்கள் தான் சரி பார்த்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதை திருத்திக்கணும். இல்லை நான் அதை திருத்திக்க மாட்டேன், எங்க மதம் தான் ரொம்ப உயர்ந்தது, எங்க மதத்துல எந்த தவறும் கிடையாது, எங்க கம்யூனிட்டிஸ்ல எந்த தவறும் இல்லை, நாங்க ஃபாலோ பண்றது தான் கரெக்ட், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது கடைசியில அழிவுல தான் போய் முடியும். உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு ஜீனோசைட்ல இறக்காத வரைக்கும் உங்களுக்கு அதோட வலியை புரியாது. ருவாண்டா இனப்படுகொலையில தன்னோட தந்தையை இழந்த ஸ்ட்ரோமை மாதிரியான பல சிறுவர்கள் இந்த உலகத்துல இன்னுமே தனிமையில இருக்காங்க. இவர மாதிரி தன்னோட அப்பா அம்மா குழந்தைகள் உறவினர்கள்னு எல்லாரையுமே இழந்து உலகத்துல தனிமையா வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களோட கஷ்டம் என்னைக்கு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்காவது வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் முன்னேறுங்க. ஸ்ட்ரோமை மாதிரி உலகத்துல பலர் தன்னோட அப்பா அம்மா குழந்தைங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையுமே இந்த மாதிரி போர்கள்லையும் இனப்படுகொலையிலையும் பறி கொடுத்துட்டு சொந்த வீடு கூட இல்லாம நாட்டை விட்டு வேற நாடுகளுக்கு போய் அகதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரையுமே இழந்து தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு வேற நாட்டுல அகதியா வாழ்ந்துட்டு இருக்க மக்களோட வழி சொல்லி புரிய வைக்க முடியாதது. உங்களோட க்ளோஸ்ட் சர்க்கிள்ல இந்த மாதிரி இனவெறியோடையோ மதவெறியோடையோ யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களை கொஞ்சமாச்சும் சொல்லி திருத்த பாருங்க. அப்படி உங்களாட்டி அவங்கள திருத்த முடியலன்னா அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா தெரியாது, நாளைக்கே திடீர்னு அவங்க உங்களுக்கு எதிராகவும் மாறி உங்க மேலேயே இந்த வெறுப்பை காட்டவும் நேரிடலாம். ஒரு இனத்தின் பேர்லயோ மதத்தின் பேர்லயோ இல்ல ஒரு மொழியின் பேர்லயோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி கொல்லப்படுறாங்கன்னா அது அந்த கொலை செய்யற மக்கள் எவ்வளவு ஒரு இம்மெச்சூரிட்டியோட இருக்காங்க, எப்படி ஒரு கொலை செய்யற மனசோட இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்படிப்பட்ட மக்களுக்கு தன்னுடைய சின்ன வயசுல இருந்து க்ளோஸ்டு சர்க்கிள்ஸ்ல சொல்லி வளர்க்கப்படுற கருத்துக்கள் எவ்வளவு தவறான கருத்துக்களா இருக்கும். எந்த மதத்திலுமே நீ ஒரு மனிதனை கொல்லலாம் அது கரெக்டுன்னு சொல்றது இல்லை. ஈவன் பகவத்கீதா எடுத்துக்கோங்க, இல்லை பைபிள் குரான் எடுத்துக்கோங்க, யாருமே நீ ஒரு மனுஷனை போய் கொல்லு, நீ நம்ம ரிலீஜனுக்காக நீ இன்னொரு ரிலீஜனை போய் கொல்லு, அந்த மக்களை நீ கொலை பண்ணி நம்ம ரிலீஜனை நீ ஸ்ப்ரெட் பண்ணு அப்படின்னு சொல்றது இல்லை. என்னோட இனத்துக்காகவும் மதத்துக்காகவும் நான் இன்னொருத்தனை போய் கொல்லுவேன் அப்படின்னு இருக்கீங்கன்னா அதனால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது இல்லை. மிஞ்சி போனா ஜெயில போடுவாங்க, உங்களோட வாழ்க்கையை தொலைப்பீங்க, உங்க குடும்பம் உங்களை காரி துப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க சர்க்கிள்ல ஜாதி பெருமை மத பெருமையெல்லாம் பேசிட்டு அதுதான் கெத்துன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.